ஓகே. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஒரு முக்கியமா ஒரு பேரண்ட், அதாவது ஒரு பெற்றோர்களுடைய கடமைகள்ல ஒண்ணு, அப்பப்போ ஸ்கூலுக்கு போய் அவங்க பிள்ளைகளை பத்தி அவங்க எப்படி படிக்கிறாங்க, என்ன முன்னேற்றம் இருக்கு, இதெல்லாம் நீங்க போய் கேட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாகும். இது நீங்க பேரண்ட்ஸ் போய் டீச்சர்ஸை பார்க்கலன்னா, டீச்சர்ஸ் என்ன நினைப்பாங்க, பேரண்ட்ஸ்க்கே அக்கறை இல்லை, நம்ம என்னத்துக்கு இந்த பிள்ளை மேலே அக்கறை எடுக்கணும்னு நினச்சிப்பாங்க. அதனால நிச்சயமா பேரண்ட்ஸ் போய் பார்க்கணும். அதில் விட முக்கியமானது என்னன்னா, நீங்கள் போய் டீச்சர்ஸ் கிட்ட இங்கிலீஷில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறது தான். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் கேட்கணுன்னா நீங்கள் இந்த டிவிடி பார்த்து நிறையா கற்றுக்கணும். காலை வணக்கம். மேடம், காலை வணக்கம் மேடம். எப்படி இருக்கிறீர்கள்? காலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கிறீர்கள்? முதல்ல கொஞ்சம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்டு ஷோ படித்தாதான் அவங்க ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க பிள்ளைய வந்து நல்லா பார்த்துக்குவாங்கன்றதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பொலைட்டாக ஒரு கேள்வி கேட்டு வச்சிடுறீங்க. காலை வணக்கம்னா குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். எப்படி இருக்கிறீர்கள்? அது எப்படி எழுதுறது, எப்படி சொல்றது? How are you? Good morning madam, how are you? அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே. அடுத்த கேள்விதான் நீங்க உங்க பிள்ளைய பத்தி கேட்குறீங்க. என் மகளின் முன்னேற்றம் படிப்பில் எப்படி இருக்கிறது? என் மகளின் முன்னேற்றம் படிப்பில் எப்படி இருக்கிறது? இதை எப்படி எழுதுறது பார்க்கலாம். How is my daughter's performance in her studies? How is my daughter's performance in her studies? Next question. அவள் தினசரி பாடங்களை படித்து வருகிறாளா? அவள் தினசரி பாடங்களை படித்து வருகிறாளா? Does my daughter
study whatever you teach daily. Does my daughter study whatever you teach daily? தினசரி பாடங்களை படித்து வருகிறாளானா does my daughter study whatever you teach daily? அவள் வீட்டு கணக்குகளை ஒழுங்காக வீட்டு பாடங்களைன்னு சொல்லலாம், வீட்டு கணக்குகளைன்னு சொல்லலாம். சமர்ப்பிக்கிறாளா? அவள் வீட்டு கணக்குகளை ஒழுங்காக சமர்ப்பிக்கிறாளா? இது வீட்டு பாடங்களைன்னே வச்சுக்கலாம். ஓகே, அவள் வீட்டு பாடங்களை ஒழுங்காக சமர்ப்பிக்கிறாளா? இது எப்படி சொல்றது? வீட்டு பாடம்னு என்னது? ஹோம் ஒர்க். சமர்ப்பிக்கிறதுன்னு என்னது? சப்மிட். ஓகே, ஒழுங்கா ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு போய் சப்மிட் பண்ணலன்னாலும் டீச்சர் வந்து மார்க்ஸ் மைனஸ் பண்ணிடுவாங்க இல்லையா? அதான் கேட்குறாங்க. Does she submit her homework regularly? Does she submit? சமர்ப்பிக்கிறது வந்து submit. வீட்டு பாடங்கள்னா homework, ஒழுங்காகனா regularly. Does she submit her homework regularly? Okay, now next thing we see. அவள் விளையாட்டு பயிற்சிகளில் பங்கேற்கிறாளா? அவள் விளையாட்டு பயிற்சிகளில் பங்கேற்கிறாளா? இத வந்து அவள் பள்ளியில்னு கூட நீங்க ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அவள் பள்ளியில் விளையாட்டு பயிற்சிகளில் பங்கேற்கிறாளா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்குறது பார்க்கலாம். Does she take part in physical exercises at school? Does she take part in physical exercises at school? Okay, இப்போ நம்ம 5 sentences இங்கே பார்க்குறோம். இந்த 5 நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு ஒரு 5 உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே,
காலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கிறீர்கள்? குட் மார்னிங் மேடம், how are you? குட் மார்னிங் மேடம், how are you? என் மகளின் முன்னேற்றம் படிப்பில் எப்படி இருக்கிறது? ஆர் நீங்க இப்படி கூட கேட்கலாம், படிப்பில் என் மகளின் முன்னேற்றம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, how is my daughter's performance in her studies? How is my daughter's performance in her studies? அவள் தினசரி பாடங்களை படித்து வருகிறாளா? அவள் தினசரி பாடங்களை படித்து வருகிறாளா? Does my daughter study whatever you teach daily or every day? அப்படின்னு கேட்கலாம். Does my daughter study whatever you teach every day? Or does my daughter study whatever you teach daily? அவள் வீட்டு பாடங்களை ஒழுங்காக சமர்ப்பிக்கிறாளா? Does she submit her homework regularly? Homework or home lessons you can say. Okay? Does she submit her home lessons regularly? Next one. அவள் பள்ளியில் விளையாட்டு பயிற்சிகளில் பங்கேற்கிறாளா? Does she take part in physical exercises at school? Does she participate ன்னு சொல்லலாம். Does she participate in physical exercises at school? Take part or participate. Now shall we see only the English sentences with correct pronunciation? Good morning, madam. How are you? Good morning, madam. How are you? How is my daughter's performance in her studies? How is my daughter's performance in her studies? Does my daughter study whatever you teach daily? Or does my daughter study whatever you teach every day? Does she submit her homework regularly? Does she submit her homework regularly? Does she take part in physical exercises at school? Or does she participate in physical exercises at school? Okay, now you have to practice these sentences because this is very, very important. Anybody who has children will have to ask all these questions to their teacher. இந்த வாக்கியங்கள் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஏன்னா நீங்க எந்த ஒரு பெற்றோரும் அவங்க டீச்சர்கிட்ட போய் இந்த கேள்விகளை எல்லாம் நீங்க கேட்க வேண்டியது இருக்கும். இன்னும் நான் உங்களுக்கு 5 வாக்கியங்கள் கொடுக்க போறேன். அப்போ நீங்க இதை நீங்க ஈஸியா ஒரு டீச்சர் கிட்ட நீங்க எப்படி போய் பேசுறது, தைரியமா நீங்க சில பெற்றோர்கள் வந்து ஆங்கிலம் தெரியாதவர்களா இருந்தா டீச்சர்ஸ் வந்து ஒரு மதிப்பு குறைவா நினைப்பாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தைரியமா போய் டீச்சர்ஸ்கிட்ட பேசலாம். ஓகே, மேற்கொண்டு பார்க்கலாமா? மீதி சென்டென்சஸை கற்றுக்கணும். இப்போ நம்ம 5 சென்டென்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 5 இப்போ பார்க்கலாம். ஆமாம் மேடம். வீட்டில் எப்போதும்
பார்த்து கொண்டே கொண்டிருக்கிறாள். வீட்டில் எப்பொழுதும் டிவி பார்த்து கொண்டே இருக்கிறாள். இந்த மாதிரி நிறைய பெற்றோர் என்ன பண்றாங்க, போட்டு கொடுத்துட்றாங்க தங்க பிள்ளைங்களை பத்தியே டீச்சர்ஸ்ட்டு போய் டிவி பார்க்குறான்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க. டீச்சர்ஸ் தப்பா நினச்சிக்குவாங்க இல்லையா. பட் அந்த மாதிரி நீங்க போட்டு கொடுக்கூடாது. நீங்க தான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் வீட்டில் டிவி பார்க்க விடாம. நெக்ஸ்ட் அதான் இது இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறது பார்க்கலாம். எஸ் மேடம், she watches TV a lot at home. Yes madam, she watches TV a lot at home. Or yes madam, at home she watches a lot of TV. அப்படியும் you can frame it. But at home can come here. Next one. இல்லை மேடம். இப்போ டீச்சர் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது கடைகள் எல்லாம் சும்மா ஒழுங்கான சத்துணவு சாப்பிட்றாளா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த ரிப்ளை கொடுக்கலாம். இல்லை மேடம், அவள் நொறுக்கு தீனி சாப்பிடுவது இல்லை. இல்லை மேடம், அவள் நொறுக்கு தீனி சாப்பிடுவது இல்லை. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பார்க்கலாம். No madam, she does not eat junk food. No madam, she does not eat junk food, or she does not have junk food at all அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய கிரெடிட் இல்லையா இந்த காலத்து பிள்ளைங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கிறது. ஜங்க் ஃபுட்னா அதாவது நொறுக்கு தீனி வெளியில வாங்கி சாப்பிடுறது. ஓகே, she does not eat junk food at all. எப்பொழுது, எப்போதிலிருந்து, அவளை கோச்சிங் கிளாஸுக்கு எப்பொழுதிருந்து அவளை கோச்சிங் கிளாஸ் அனுப்பலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பார்க்கலாம். From when can I send her
for the coaching classes. From when can I send her for coaching classes? எப்போதிலிருந்து அவளை கோச்சிங் கிளாஸ் அனுப்பலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல from when can I send her for the coaching classes? Next one. நான் அவளை தினமும் படிக்க வைத்து அனுப்புகிறேன். நான் அவளை தினமும் படிக்க வைத்து அனுப்புகிறேன். அதாவது அன்னைய பாடத்தை படிக்க வைத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றதுன்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? Every day I shall check if she has completed her studies. Or you can just say, every day I shall make her study and send. Okay? Every day I shall send her after she has completed her studies, or every day I shall make her study and send. Next one. நான் தலைமை ஆசிரியரை சந்திக்க வேண்டுமா? நான் தலைமை ஆசிரியரை சந்திக்க வேண்டுமா அப்படின்னா எப்படி இங்கிலீஷ்ல கேட்கிறது? Should I meet the principal? Should I meet the principal? தலைமை ஆசிரியைனா principal. சந்திக்கனா meet. நான் தலைமை ஆசிரியையை சந்திக்க வேண்டுமா? Should I meet the principal? Now shall we revise or recapitulate whatever we have studied? ஆமாம் மேடம், வீட்டில் எப்போதும் டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். Yes madam, she watches TV a lot at home. Yes madam, she watches TV a lot at home. Or yes madam, at home she watches TV a lot. இல்லை மேடம், அவள் நொறுக்கு தீனி சாப்பிடுவதில்லை. No madam, she does not eat junk food at all. She does not eat junk food at all, madam. Okay? That is, no madam, she does not eat junk food at all.
Next one. எப்போதிலிருந்து அவளை கோச்சிங் கிளாஸ் அனுப்ப வேண்டும் or கோச்சிங் கிளாஸிற்கு அனுப்ப வேண்டும். From when can I send her for the coaching classes? From when can I send her or should I send her for the coaching classes? நான் அவளை தினமும் படிக்க வைத்து அனுப்புகிறேன். Every day I shall check if she has completed her studies. Every day I shall check if she has completed her studies, or I shall see to it that she learns every day. I shall see to it that she learns every day. நான் தலைமை ஆசிரியரை சந்திக்க வேண்டுமா? Should I meet the principal? Should I meet the principal? Okay, now we are going to see only the English sentences. Okay? Yes, madam, she watches TV a lot at home. Yes, madam, at home she watches TV a lot. Next one. No, madam, she does not eat junk food at all. This is pronounced as food, not food. Okay? No, madam, she does not eat junk food at all. From when can I send her for the coaching classes? From when can I send her for the coaching classes? Every day I shall check if she has completed her studies. Every day I shall see to it that she completes her studies. Should I meet the principal? Should I meet the principal? Now I am sure you have excuse me. Now I am sure you have learnt 5 plus 5, 10 new sentences as to what to speak to your students, your child's teacher. Okay? When you go to meet your teacher, the teacher of your child, then you can very freely speak all these sentences. Okay? So practice all these sentences with proper intonation and just impress the teacher very well. All the best.